ராமேஸ்வரத்தில் நடந்த அந்த ஒரு துக்க செய்தி. ஒரு பெண் காதலிக்கவில்லை அப்படின்னு சொல்லி ஒருத்தன் ஒரு பப்ளிக்காகவே அந்த பெண்ணை, அந்த குழந்தை ஒரு 12வது வகுப்பு படிக்கக்கூடிய மாணவியை கொள்றான் அப்படிங்கிறது ஒரு செய்தியாக வெளிவந்த 5 மணி நேரத்துக்கு பிறகு அன்பில் மகேஷ் அவர்களிடம் நிருபர்கள் கேள்வி கேட்குறாங்க. ராமேஸ்வரத்தில் இப்படி ஒரு இன்சிடென்ட் நடந்துச்சுன்னு சொல்லி. என்ன இன்னைக்கா நடந்துச்சு அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. வெளியில் நாட் இன்சைட் ஸ்கூல் வெளியில் நடந்திருக்கு அப்படி தான் சொன்னீங்க. பட் அது என்ன ரீசன்? அதை போகும்போது வெளியில் நடந்திருக்கு நான் தெரியல ரீசன் நான் கேட்க சொல்கிறேன். கேட்குறார். எங்க கரூரில் ஒரு இன்சிடென்ட் நடந்தபோது வெறும் 10-15 நிமிஷத்துலேயே அலர்ட் ஆனீங்களே, இது ஏன் இன்னும் அலர்ட் ஆகலை அப்படின்னு சொல்கிற கேள்வியை அங்கே இருக்கக்கூடிய மக்கள் கேட்குறாங்க. இதை விட இன்னொரு படி மேலே மு.க. ஸ்டாலின் அவர்கள் அவருடைய தொண்டருடன், அவருக்கு தொண்டர் அவருடைய அப்பா, இப்போ தொண்டர் அவங்க அப்பாட்ட பேசுகிறார், நான் ஐயாட்ட தான் இருக்கேன், ஐயா முதல்வர் ஐயா நம்மளை பார்க்கலான்னு சொல்லிட்டாரு. உடனே மு.க. ஸ்டாலின் அவர்கள் ஃபோனை தாங்க, நானே அப்பாட்ட பேசுகிறேன், உங்கள் பையன் நம்முடைய செயலாளர் மாவட்ட பொறுப்பில் இருக்காரு, நல்லா பண்ணுறாரு, நாளைக்கு நம்ம அறிவாலயத்துக்கு வாங்க பார்க்கலாம் அப்படின்னு சொல்கிற இந்த வீடியோ இன்றைக்கி வைரல். இல்லை எனக்கு தெரியலை நம்முடைய முதலமைச்சருக்கு இதுதான் வேலையா, இல்லை இது சூப்பரான வேலை அப்படின்னு சொல்லி மீடியா இதை போர்ட்ரேட் பண்ணுறாங்களா அப்படிங்கிறது தெரியலை. எங்களுக்கு இதெல்லாம் தெரியலை, இது எந்த அரசியலே தெரியலை அப்படிங்கிற மாதிரி இருக்குது. இந்த தெரியல வார்த்தையை வச்சு எங்களை அரசியலே படிக்க விட மாட்டீங்களா நீங்கள்? பட் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அவர்களுக்கு இவ்வளோ தான் வேலையா?